ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த பழனி முருகன் உன் கண்ணு முன்னால் அனுப்பின இந்த தங்க சேவலை தொட்டி விட்டாய்தானே. சேவல் பயணமாகும் பாதை முழுவதும் உன் வாழ்க்கை பயணமாக மாறி இனி எந்த குறையும் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி எதுவுமே குறைவாக இருக்காது, நிறைவாக பெற்று நீ நிம்மதியாக வாழப்போறன்றதை உனக்கு உணர்த்தும் விதமாக தான் இப்போது நான் அனுப்பின நபர் உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறார் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் முடிஞ்ச பாடு இல்லையேன்னு நீ புலம்புறது எனக்கு புரியுது. உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடந்து முடியும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மன பாரம் இன்னும் குறையலையேன்னு என்கிட்ட வருத்தப்பட்டாயல்லவா. உன் மன பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சு உன் முகத்தில் புன்னகை தாண்டவம் ஆடும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். மீண்டும் உனக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் புத்துயிர் பெற்று நீ மகிழ்வாக வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லா விதத்திலும் சந்தோஷம் வந்து சேரும். உன்னை காக்கும் தெய்வமாக, உன்னை கரை சேர்க்கிற தெய்வமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஓ இதயத்தில் குடியிருக்கும் நானே உன் வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறேன். என் அருளும் என் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்குமேன் செல்வமே. மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. பெரும்பாலும் உன் மனசில் வர்ற எல்லா கவலைகளுக்கும் காரணம் உன் மனசு தான். உன் மனசு தான் தேவையில்லாத எல்லாத்தையும் உனக்கு நினைவுபடுத்தி உன் மகிழ்ச்சியை தொலை தூரத்துக்கு அனுப்புது. உனக்கு கவலையை கொடுக்கக்கூடிய உன் மனசை நீ தான் சரி பண்ணணும் என் செல்வமே. எத்தனையோ நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்குன்றதை மறந்துட்டு கெட்ட விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் யோசிச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் மகிழ்ச்சி உனக்குள்ளேருந்து தான் வெளிப்படணும். அடுத்தவங்க செய்கிற செயல் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதுக்காக நீ பெருசாக எந்த விதத்திலும் யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மகிழ்ச்சி உன் கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான விஷயங்களை மட்டும் சரியாக செய்ய பழகு. உன் மனசு படுத்துகிற பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு நீ ஆட வேண்டாம். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சின்னா உன் மனசு உனக்கு நினைவுபடுத்துகிற விஷயங்களில் எல்லாம் தேவையற்றதை ஒதுக்கி வச்சுட்டு தேவையான நல்லதை மட்டும் செய்ய பழகு. எதுக்காகவும் கவலைப்படாம நீ எப்போதும் நீயாக இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயமாக மாறும். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த பழனி முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ மனசில் நினச்ச காரியத்தை எல்லாம் என்னை நம்பிதானே தொடங்கிட்டு இருக்க. கண்டிப்பாக நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் தொழிலிலும் நீ செய்யும் வேலையிலும் முன்னேற்றம் உண்டாகி நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் செல்வமே. உன் கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் பகையும் பிரச்சனைகளும் காணாமல் போய் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நிகழ்ந்ததும் இப்போது நிகழ்வதும் இனி நிகழப்போகும் விஷயங்களுக்கும் கூட நானே பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்வமே. முழுமையான பரிபூரண சரணாகதி அடைஞ்ச உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து. நீ கனவுல கூட நினைக்காத வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு தருவேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு உன் வாழ்க்கையில்
நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் இந்த முருகன் அதை உனக்கு செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையை மட்டும் நீ உனக்குள்ள வச்சுக்கிட்டினா போதும் என் செல்வமே. தீமையான விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு சரிவராத விஷயங்களையும் அடம் பிடிச்சி அடைஞ்சே ஆகணும்னு முயற்சி செய்யாதே. என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் மனவேதனையும் உன் வருத்தத்தையும் பார்த்த நான் உன் கர்ம வினையெல்லாம் எடுத்துக்கிட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த தங்க சேவலையே தொட சொன்னேன். இனிமே என் செல்வ குழந்தையான நீ எதுக்காகவும் கண்ணீர் சிந்தக்கூடாது என் செல்வமே. உன் கர்ம வினைகளை எல்லாம் தகர்த்து உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. இந்த பழனி முருகனை வெறும் ஆண்டியாக நீ நினைக்க வேண்டாம். என்னை நம்புன உன்னை நானே அரசனாக மாற்றி காட்டுவேன். உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு வழித்துணையாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமே. பக்தியோட முருகா முருகா நீ என் நாமத்தை சொன்னீன்னா எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து பல அழகான நல்ல விஷயங்கள் நடந்து நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதையும் யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்காதே. உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளில் இருந்தும் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுங்கிறத கற்றுக்கோ. எல்லா சிக்கல்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ எதையும் யோசித்து கவலை கொள்ளக்கூடாது என் செல்வமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்குறேன். நீ எதிர்பார்ப்பதை விட இனி எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும். உனக்கு தேவையான நிம்மதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் மிக பெரிய அளவில் உருவாக்கி கொடுக்க போகிறேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. நீ கேட்ட வரங்களையே உனக்கு பரிசாக கொடுத்து சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த பழனி முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேனேன் செல்வமே. உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய வேலையிலும் நீ மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காணும்படியும் நிறைய வருமானமும் வரவும் உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ கண்ணீர் வடித்து என்கிட்ட கேட்டதையெல்லாம் களிப்போடு மன மகிழ்ச்சி உண்டாகும் விதமாக நான் உனக்கு கொடுத்துட்றேன். என் செல்ல குழந்தையான நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. தாங்க முடியாத வலிகளையும் சுமைகளையும் பொறுத்துக்கிட்டு எப்போது என் நிலைமை மாறும்னு காத்திருக்கிற உனக்காக அனைத்தையுமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இத்தனை நாளா நீ வேண்டி கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் இப்போ நானே உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. உனக்கு தீங்கு செய்யும் நோக்கத்தோடு யார் இருந்தாலும் அவங்க எவ்வளவுதான் உனக்கு உற்ற உறவாக நெருங்கிய நட்பாகவே இருந்தாலும் அவங்க உனக்கு சரியில்லை, அவங்க எண்ணம் சரியில்லைனா அவர்களிடமிருந்து உன்னை விலக்கியே வைப்பேன். இந்த முருகன் சத்தியம் பண்ணி உனக்கு சொல்கிறேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் தடுக்க நினைச்சாலும் உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் வந்து கொடுத்துருவேன். ஒவ்வொரு பூவாக கோத்து உன் வாழ்க்கையை அழகான மாலையாக மாற்றி காட்டுறேன். உன்னுடைய ஒவ்வொரு நேர்மறை எண்ணங்களையும் நல்லபடியாக மாற்றி உனக்கான வெற்றி மாலையை உன் கழுத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்வமே. இதுவரைக்கும் என்னை நம்பி நீ பாதி தூரத்தை கடந்து வந்துட்ட.
இனிமேலும் என் மேல் நம்பிக்கை வச்சு மீதி வாழ்க்கையை வாழ தயாராகு. நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்தாலே எல்லாமே நீ நினச்சதை போல நல்லபடியாக நடக்கும். அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியா மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனையோட இருக்கிற உனக்கு நேர்மறை சக்திகளும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தும். உன் மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ உணர்ச்சி வசப்படாத வரைக்கும் உன் வாழ்க்கையில மன அமைதி நிச்சயமா இருக்கும் என் செல்வமே. நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இத்தனை நாளா தள்ளி போட்ட விஷயமும் தாமதமான விஷயமும் கூட இப்போ வெற்றிகரமா உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இந்த முருகனின் அருளால நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழப்போவது உறுதி. உன் வாழ்க்கை இத்தனை நாளா எப்படி இருந்திருந்தாலும் சரி, நீ என்னென்னத்தை கடந்து வந்திருந்தாலும் சரி, இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன்.